Hello friends, welcome back to my channel. I am Ammu. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு எனக்கு வீட்ல இருந்து ஆஃப் டே லீவுங்க. இந்த மாதிரி எப்பயாச்சும் நான் வந்து பிரேக் எடுத்துப்பேன். இன்னைக்கு வந்து மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஆஃப்டர்நூன் டைமில் பசங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தான் நான் போவேன். ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துப்பாங்க. நைட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். மற்ற பிளேஸ்க்கு போகிறதா இருந்தால் நாங்கள் ஃபேமிலியாகவே போயிடுவோம். ஆனால் சிங்கப்பூரில் வந்து கிட்ஸுக்கெலாம் மூவி அலோடு கிடையாது. பசங்களுக்கு 3 வயசு தான் ஆகுது. லாஸ்ட்டாக இதே மாதிரியே ஒரு 2 மூவி வந்து தேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. டிக்கெட்டோட காசு தான் வேஸ்ட்டாக போச்சு. சரி, ஒரு நல்ல மூவி வரட்டும் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் போகிறேன். தேட்டர்லலாம் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். சரி, இந்த டைம் வந்து வெளியிலே வாங்கிட்டு போகலான்ட்டு 7-Elevenலே பாப்கார்ன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தா கிடைக்கல. சரி, ஸ்ப்ரைட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். எங்கள் ஊரில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு 3 ஸ்டாப் தள்ளி தான் ஒரு பெரிய மால் இருக்குது. அங்கே தான் மூவி தேட்டர் இருக்குது. அங்கே தான் போய் பார்க்க போகிறேன். தேட்டர்லேயே போய் பாப்கார்ன் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஓல்டு சாங்கியை பார்த்ததுமே சரி டெம்ப்ட் ஆகிட்டேன். அதனால் இங்கேயே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். நான் ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். இருந்தாலும் மேனுவல் பிரிண்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே எடுத்துகிட்டு பார்க்க போயிட்டேன். நான் வந்து வீக் டேஸில் போயிருந்தேன். அதுவுமே ஈவினிங் ஷோ போல் போயிருந்தேன். ஒரு 4 மணிக்கு. அந்த அளவுக்கு தேட்டரில் வந்து கூட்டமே இல்லை. வீக்கெண்டாக இருந்திருந்தால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நான் கூலி படம் பார்க்க தான் வந்திருந்தேன். படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள். மூவிலாம் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த மால்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த இடம்தான். இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணுறனோ இல்லையோ சும்மாவாச்சும் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு தான் போவேன். இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு $2க்கு காயின் வாங்கினேன். இது வரைக்கும் நான் இதில் வின் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நான் எப்போ வந்து பார்த்தாலுமே இதில் இருக்கிற டால்ஸ்லாம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பழைய டால்ஸே கிடையாது. எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க. இதனாலே ட்ரை பண்ணணும்னு தோணுது. இந்த டால் க்யூட்டாக இருக்கேன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் விழவே இல்லை. வெரி சேடாக போச்சுங்க. அடுத்தது இந்த துரியன் பழம் மாரி இருக்கிறது சூப்பராக க்யூட்டாக இருக்குது. சரி, இதையாச்சும் ட்ரை பண்ணுவோம் விழுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதுவுமே விழலை. எனக்கு விதிச்சது இதுதான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். $2 வேஸ்ட்டாக போச்சு. கீழே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போட்டுருக்காங்க. இந்த ஊரில் எப்பயுமே இந்த மாதிரி வீக்கெண்டில் வைப்பாங்க. ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வருதுன்னா அந்த டைம் அந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பார்க்கவே கிராண்டாக அழகாக இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷலு. எல்லாமே நல்லா இருக்கும். நிறையா கடை வீதியுமே இருக்கும். நல்லா ட்ரெஸ்ஸு, டால்ஸு, டாய்ஸு, நிறையா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே சேல் பண்ணுவாங்க. நான் எதுவுமே வாங்கலை. சரி, எல்லாரோட ஃபேமிலியாக வந்தால் வாங்கியிருப்பேன். வெறும் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன்.
எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஃப்ரூட் கடை இதுதான். விலையுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இருந்தாலுமே ஜாக் ஃப்ரூட் மட்டும் இந்த இடத்துல வாங்குவேன். அதுவுமே விலை அதிகம்தான். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாக் ஃப்ரூட் மட்டும் வாங்கிட்டு போகிறேன். சிங்கப்பூரில் நேஷ்னல் டே நடந்தது. அதுக்காண்டி லைட் செட்டிங்லாம் வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் நைட் டைமில் பார்க்குறேன். ரொம்பவே பிரைட்டாக அழகாக இருக்குது. திருவிழா மாரி இருக்குது. இங்கேயுமே பாட்டு கச்சேரிலாம் நடத்துகிறாங்க நேஷ்னல் டேக்காண்டி. நம்ம ஊர்லலாம் ஊர் திருவிழாலாம் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஏதாச்சும் செலிப்ரேஷன் வந்ததுன்னா எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் நேஷ்னல் டேக்கு எல்லாருமே சேம் ட்ரெஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு போங்க. See you in next video. Tata, bye.